ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். அந்த கடைசி பகுதி மட்டும் வாசிப்போம், நம்ம நிறைவு செய்வோம். இப்பொழுது ஆண்டவரே, நீர்வும் அடியானையும் அவன் வீட்டாரையும் குறித்து கூறிய வார்த்தைகளை என்றென்றும் உறுதிப்படுத்தும். நீர் கூறியபடியே செய்தருளும். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் என்று உமது பெயர் மாற்றியுற்று என்னால் நிலை பெற்றிருப்பதாக. உமடியானாகிய தாவீதின் வீடும் உமக்கு முன்பாக உறுதி பெற்றிருப்பதாக. இப்போ ஒரு சகோதரர், கிட்டத்தட்ட ஒரு 85 வயது மிகுந்த சகோதரர். அவர் ஜெபிக்கும் போது இப்போ நல்லா அழகாக ஜெபிப்பார். ஜெபிக்கும் போது அழுதார். ஏன் வீணா அழுறீங்க? பக்தியோட ஜெபிச்சிங்கனாவே போதும், எந்த தப்பும் நீங்கள் பண்ணல, இது இப்போ போய் என்ன தப்பு பண்ண போகிறீங்க? அதே மாதிரி சின்ன சின்ன தவறுகள் செஞ்சால் கூட கடவுள் உங்களை மன்னிச்சிருவார், ஏன் நீங்கள் அழுறீங்க அப்படின்னு அந்த பொழியில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இல்லை ஃபாதர், கல்யாணமான புதுசில் ஒரு நாள் நான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். அப்போ கடவுள் என்னோட பேசினார். பேசும்போது, நான் உன்னையும் உன் மனைவி நிமித்தமாகவும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ என்னுடைய பேரப்பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது. கண்ணார நான் பார்க்குறேன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை. பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, மனைவி நல்லா இருக்குது, அருமையான குழந்தைகள், நல்ல மருமக கிடச்சிருக்குது. அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வருது இல்லை ஃபாதர், அந்த நன்றியில் தான் நான் அழுதுட்டேன் அப்படின்னாரு. அப்படியே கேட்கும்போதே அவ்வளோ அழகான ஒரு சாட்சியமாக இருந்தது. உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கடவுள் கொடுத்த வாக்குறுதி அவர் நம்பினார். தனக்கு நடந்தது, தன் மகனுக்கு நடந்தது, தன் மகளுக்கு நடந்தது, அது தன் பேர பிள்ளைக்கு நடக்குதுன்னு பார்க்கும்போது அவர் கண்ணீரில் கரைந்து போனார். அதான் தாவீது கேட்குறார், ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்கல்ல, இறைவாக்குகளும் காட்சிகளுடைய நாத்தானுடைய சொன்னீங்கல்ல, அது உறுதிப்படுத்துங்க. அது எப்படி உறுதிப்படுத்தணும்? நடக்கும்போது அது உறுதியாகும், அதை நீ உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்கிறார். அந்த ஒரு முதல் பகுதியில் வார்த்துறாரு. ரெண்டாவது, அதே மாதிரி எனக்கு நான் நடக்கும்போது அது எனக்கு பெருமை இல்லை சாமி, உன் பிள்ளையாகிய உமக்கு அது பெருமை. ஏன்னா நீங்கள் என் தந்தையாக இருப்பீர்கள், நான் உன் மகனாக இருப்பேன் என்று என் பிள்ளைக்கு வாக்கு கொடுத்தீங்களே, அதே போல் எனக்கு மகிமை கிடையாது, உங்களுக்கு அது மகிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ 25 வாசிப்போமே. என் கடவுளே, நீர் உம் அடியானுக்கு ஒரு வீட்டை கட்டுவதாக என் காது கேட்க வெளிப்படுத்தினீரே. எனவே உம் அடியானாகிய நான் உமக்கு முன்பாக வேண்டுதல் செய்ய மனத்துணிவு பெற்றேன். ஆண்டவரே, நீரே கடவுள். இந்த நன்மையை உம் அடியானுக்கு கொடுப்பதாய் கூறியுள்ளீர். இப்போதும் உம் அடியானின் வீடு என்றும் உமக்கு முன்பாக நிலைநிற்கும்படி அதற்கு ஆசி வழங்கினீர். ஏனெனில் ஆண்டவரே, உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும். நம்ம இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். ரொம்ப அழகான பகுதி, அருமையான ஒரு செய்தியோடு முடியுது. இப்போ நீங்கள் சொன்னது என் காதால் நான் கேட்டேன். நாத்தான் பேசும்போது நீங்களே பேசுனீங்க என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நன்றி ஆண்டவரே என்று சொல்கிறாரு. நன்றி சொல்லுமாரு. அதே போலவே அந்த அந்த தைரியத்தில் தான் நான் இப்போ பேசுகிறேன். அந்த தைரியத்தில், அந்த நீ கொடுத்த வாக்குறுதியினுடைய தைரியத்தில் தான் நான் பேசுகிறேன். இல்லாட்டா எனக்கு பேசவோ, உம்மிடம் மண்டாடவோ, உம்மிடம் வேண்டுதல் வைக்கவோ எனக்கு எந்த ஒரு மன துணிவோ மன தெளிவோ எனக்கு இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்றதுனால நான் கேட்குறேன். மடியானுடைய வீடு என்றும் முன்பாக நிலை நிற்பதாக, ஆசை பெறுவதாக. 2 கேள்வி. நாங்கள் நிலைச்சி நிற்கணும், எங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதம் பெற்றதாக இருக்கணும். அதை நீங்கள் சொன்னதுனால நான் அதை திருப்பி கேட்குறேன், உறுதிப்படுத்துங்க என்று சொல்லி நிறைவுபடுத்துகின்றார். மிகவும் மனதை தொடுகின்ற ஒரு வசனங்களை 17 நான் சந்தித்திருக்கின்றோம். நாத்தான் செய்திகளாகட்டும் சரி, தாவீது நன்றி பாடலாகட்டும் சரி, அவ்வளவு அருமையான மனதை தொடுகின்ற ஜெபம் என்றால் எப்படி இருக்கும், கடவுள் கொடுப்பது என்றால் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் வாசித்திருக்கின்றோம். இந்த பகுதி தருகின்ற வாழ்வியல் சிந்தனைகள் என்னவாக இருக்கின்றன தந்தை அவர்களே?
ஒரு ஒரு 3 கருத்து சொல்லிடுறேன், நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். முதலாவது வந்து எதிர்பார்ப்பில்லாத கடவுள். நான் உன்னை அன்பு செய்கிறேன், அதுக்கு நீ இது செஞ்சாகணும் என்று கட்டாயப்படுத்தாத ஒரு கடவுளை நம்ம இந்த இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இறையியலை சந்திக்கிறோம். தாவீது இப்படி இருப்ப இப்படி தான் இருப்பாரு, இதுதான் செய்யணும், இப்படி தான் பண்ணணும், நான் கொடுத்துக்கிறேன்ல அது மாதிரி நட என்று காசுக்கு ஓட்டு போடுகிற அந்த ஒரு ஆன்மீகத்தை ஆண்டவர் உருவாக்கவில்லை. நீ என்னவாக இருந்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேன். நீ எனக்கு பிடித்தவனாய் இருப்பதனால் நான் உன்னை தேர்ந்து கொண்டேன். தேர்ந்து கொண்டதனால் உன்னை அணி செய்வேன், அடுத்து பார்ப்பேன், அதிசயங்களை செய்து உன்னை ஆஸ்வதிப்பேன், உன்னை எல்லாருக்கும் முன்பாய் பெரியவனாய் வைத்து காட்டுவேன் என்று காட்டுகின்ற காட்சி ஒரு அழகான காட்சியாக இருக்கிறது. ஒரு எதிர்பார்ப்பில்லாத ஒரு கடவுள். நம்ம வந்து நாம் இப்படி இருப்போம் அப்படி இருப்போம்னு எதிர்பார்க்கறது கிடையாது அந்த கடவுள்கிட்ட. நாம் வந்து மனிதர்களுடைய இயல்பில் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம ஒன்று செஞ்சோம்னாக்க மொய்யை உனக்கு 1000 ரூபா வச்சுருக்கிறோம், அது நம்ம தொலையாத வீட்டில் இருக்கிற நோட்டு மொய் நோட்டு தான். அது அப்படியே 1000 ரூபா வச்சுக்கிறோம், கொடுக்குறோன்னா பார்த்துட்டே இருப்போம். கொஞ்சம் கொடுக்கலன்னா சொல்லி காமிச்சிருவோம் இல்லைங்களா, சொல்லி காமிச்சிருவோம். ஆனால் அவர் வந்து அப்படி சொல்லி காமிக்கிற கடவுளோ ஒரு எதிர்பார்ப்புகள் உருவாக்குற கடவுளோ அல்ல. ஆடு மேய்க்கராக இருக்கிற என்னை ஒரு ஆள்பவனாக உயர்த்தி சென்ற விடமெல்லாம் எனக்கு வெற்றியை தந்து எனக்கு முன்பாய் நீ சென்று ஒரு வீட்டையும் கட்டி என்று தாவீதே அப்படி புல்லரித்து போய் புலாங்கீதம் அடைந்து பாடுகின்ற ஒரு பாடலாக இந்த திருப்பாடல் அமைகிறதுனால் அந்த ஒரு எதிர்பார்ப்பில்லாத ஒரு கடவுளை பார்த்து மயங்கி நிற்கிறோம். எதிர்பார்க்கல கடவுள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட அப்படிதான். நான் ஒரு பாசனம் பண்றேன்னு போறேன்னு வச்சுக்கங்களேன், கடவுள் வந்து என் பாவங்களை மன்னிக்கிறது வந்து இவர் இனிமேல் டொமினிக் ஆயிடுவாரு, இவர் தொன்போஸ்கோ ஆயிடுவாரு, இவர் இறுதியாண்டவர் மாதிரி ஆயிடுவாரு அப்படின்னு நினைச்சா நாம என் பாவங்களை மன்னிக்கிறாரு. அடுத்த முறையும் தவறுனாலும் நம்ம மன்னிச்சுக்கலாம், நம்ம பிள்ளையா இருக்கட்டும் என்று தானே மன்னிக்கிறார். அந்த ஒரு எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து கடவுளுடைய மகத்தான ஒரு மேன்மையான ஒரு குணம். அது தாவீது வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டார். அது வந்து நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது காட் ஆஃப் கவர்னன்ட் என்று சொல்கிறோம். காட் ஆஃப் கவர்னன்ட் என்று சொல்கிறோம். யுகம் மாறினாலும் நிலை மாறினாலும் கடவுள் வந்து தாவீது கொடுத்த அந்த உடன்படிக்கையை தொடர்ந்து காப்பாற்றினார். சின்னவிடாதாலும் பெரியவிடாதாலும் எல்லாரும் தான். நான் பைக்கில் போயிட்டு இருந்தேன், ஹெல்மெட் போட்டிருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு பாப்பா குறுக்கில் சரண யூட்டர்ன் அடிச்சிச்சு. நான் அப்படி சறுக்கிட்டு போய் ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சி தலை குளிஞ்சு அப்படியே காலை ஊனி மா என்னம்மா அது அப்படின்னு, சாரி ப்ரோன்னு என்ன ப்ரோன்னு ஹெல்மெட்டை கழட்டினேன். என்னை பார்த்துட்டு சாரி தாத்தா அப்படின்னு சாரி தாத்தான்னு நடிச்சிட்டு போமா அப்படின்ட்டு நான் போயிட்டேன். இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க சின்னவங்களா இருக்கிறோம், பெரியவங்களாகவும் வயசானவங்களாகவும் நம்முடைய நிலை மாறி போகும். ஆனால் ஆண்டவர் மாறாதவர். என்னுடைய உடன்படிக்கை தாவீதின் இடத்தோடு என்றும் இருக்கும். தாவீதை ஆஸ்வதிப்பேன், தாவீதின் மகனை ஆஸ்வதிப்பேன், தாவீதின் வழித்தோன்றலை ஆஸ்வதிப்பேன். தொடர்ந்து அந்த ஆஸ்வாதம் வருகிறது. அதனால அந்த கடைசி வசனம் ரொம்ப அருமையான வசனம் பாருங்களேன். கடைசி வார்த்தை, ஆண்டவரே உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும். அதுதான் உம்முடைய ஆசி பெற்றதாகவே என்றென்றும் இருக்கும். வந்து பவுலடிகளார் ஒரு வார்த்தை சொல்வார் ரோமேயர்களுடைய திருமுகத்துல, கடவுள் கொடுத்த கொடையையும் பரிசையும் திரும்ப பெற்றுக்கொள்வது கிடையாது. You will not withhold, you will not withdraw. அந்த கொடையை கொடுத்தாருன்னா கொடுத்ததுதான். எவ்வளவு அருமையான ஒரு கடவுள் பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு கடவுள் பாருங்க. அதுதான் கொடுத்த கொடையையும் கொடுத்த பரிசையும் அவர் திரும்ப பெற்றவர்களுடைய கிடையாது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அந்த கடவுளுடைய உடன்படிக்கை தொடர்ந்த உடன்படிக்கையாக வருகிறது. இது தாவீதுக்கு மட்டும் கிடையாது. இஸ்ராயல் மக்களை சீனாய் மலையில கண்டெடுத்தாரு, பாலைவனத்தை வழிநடத்தினாரு, நீதித்தரன் மூலமாக நாட்டை அடைந்தாரு, பிரச்சனைகளை தந்தாரு. நாடு கடத்தப்பட்ட பின்னும் கடவுளாகவே இருந்தார். மக்களாக இல்லாத போதும் கூட கடவுளாக இருந்தார். அதுதான் அந்த மீட்பு திட்டத்தினுடைய அருமையான ஒரு நிலைப்பாடு நம்ம பார்க்கிறோம். அது இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது வந்து இந்த இறையிலுக்கு இடையே வந்து ஆசிரியர் அரசாட்சியை வரைமுறை செய்கிறார். இதுதான் அரசாட்சி, இப்படிதான் அரசாட்சி இருக்கணும். இன்னும் 2 கருத்துக்களை சொல்றாரு. நான் சொன்னேன், அது மீண்டும் ஒரு முறை வலியுறுத்த விரும்புகிறேன். அரசாட்சி என்பது இப்படிதான் கடவுளால் கொடுக்கப்படுகிறது. கடவுள் யாரை வேண்டுமானாலும் அரசராக மாற்றலாம், எப்படி வேண்டுமானாலும் அரசாட்சி நிறுத்தலாம். கடவுளால் மட்டும்தான் வெற்றி வருகிறது, அரசன் இன்னும் பெருசா சாதிச்சது கிடையாது என்று மறைமுகமான ஒரு தங்க நூல் இலையையும் அந்த அருமையான பட்டு சீலைக்குள்ளாக சொருகி வைக்கிறார் அவர்கள். இரண்டாவது, அரசர்களை உருவாக்குவது ஆண்டவரே என்று வேறு யாரும் இல்லை.
ஏன்னாக்க தாவீதுக்கு பிற்பாடு வந்த ஆட்சி காலத்துல போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு, நீ அரசனா நான் அரசனான்னு நிறைய வாரிசுரிமை போட்டிகள் நடந்தது. சாலமோனுடைய அரச மகனே வந்து ரெகோபோம், ஜெரோபோம்னு சொல்லிட்டு 2 பிரிவா பிரித்து நாடுகளை 2ஆ பிரிந்து வடநாடு தென்னாடெல்லாம் பிரிந்து போனது. அந்த சமயம் அதை மனதில் வைத்துக் கொண்டு ஆசைப்படுகிறார், அரசர்களை உருவாக்குவது ஆண்டவரே அன்றி வேறு யாரும் கிடையாது. அப்படி அப்படி வரலனாக்க அழிந்து போவார்கள் என்பதை ஒரு அருமையான காட்சியாக சொல்லுகிறார். அதில் வந்து த ரியல் பவர் இஸ் த பவர் ஆஃப் லவ். பவர் ஆஃப் லவ், ரியல் பவர் இஸ் பவர் ஆஃப் லவ். கடவுளுடைய அன்பு தான் அந்த தாவீதை வந்து அரசனா மாத்துச்சு. கடவுளுடைய அன்பு தான் தாவீதை ஆடு மேய்க்கிறவன அரச கெட்டிலுக்கு அழைத்து வந்துச்சு. கடவுளுடைய அன்பு தான் வந்து தாவீதினுடைய அரசாட்சியை நிலைக்க வச்சுச்சு. கடவுளுடைய அன்பு தான் அவன் திருமண பக்கமெல்லாம் ஜெயிக்க வச்சுச்சு. அப்ப த பவர் ஆஃப் த கிங் இஸ் த பவர் ஆஃப் லவ். அந்த அன்பு, கடவுளுடைய அன்பின் மூலமாக ஆடுகிற ஆட்சி தான் உண்மையான ஆட்சியாக இருக்க வேண்டும். அந்த அன்பு என்பது எப்படிப்பட்ட ஆட்சி என்பது அதிகாரத்தை வந்து தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது. அதுதான் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக காண்கிறோம். ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள் இந்த ஆட்டு இறைச்சியை தின்றாங்க, ஆட்டு கொழுப்பை தின்றாங்க, ஆட்டினுடைய மயிராடைகளை தங்களுக்கு என்று உடுத்திக் கொள்கிறார்கள், வேலியை பயிரை மேய்ந்த கதை இருக்கிறது என்று சொல்லி அப்படி பட்டவர்த்தனமாக சொல்லுகிறார். தலைவர்கள் தலைவர்களாக இல்லை என்பதனால் அவர்களை நீக்கிவிட்டு நாமே நம் ஆடுகளை தேடி போவோம், நானே அவர்களுக்கு நான் மெய்ப்பனாக இருப்பேன், நானே அவர்களுக்கு காயனாக இருப்பேன் என்று அது சொல்கிறார். அந்த காட்சியை தான் இந்த இடத்துல சொல்றாரு. தலைவர்கள் என்பது நீதிக்குட்பட்டவர்களாக, அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த காட்சி திரும்ப சொல்கிறது. அதே மேல பார்க்கும்போது என்னை பெரியவனாக மதித்து வருகிறார். ஆண்டவர் என்னை பெரியவனாக மதிக்கிறார். தாவீதுடைய தாழ்மையான மனநிலை குறித்து காட்டுகிறது. என்ன போய் அவர் பெரிய மனுஷன் நினைக்கிறாரே என்று செய்தி வருகிறது. ரொம்ப அழகான செய்தி. எபிரேய மொழியில கதோல், கதோல் அப்படி என்றால் பெரியது என்ற அர்த்தம். கதோல் என்றால் த கிரேட் என்ற அர்த்தமாகும். என்னை த கிரேட்டா நினைக்கிறாரே என்று தாவீது அங்கலாய்க்கிற ஒரு செய்தியாக அந்த செய்தி வருகிறது. ஆனா விவிலியத்துல ஒவ்வொருத்தரையும் கடவுள் பெரியவராக தான் மதிக்கிறார். உன் பெயரை என் உள்ளங்கையில் பொறித்து உள்ளேன், ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீ என் முன்பாக மதிப்பு மிக்கவன், நீ என் முன்பாக மாண்பு மிக்கவன், நீ என் முன்பாக விலையேற பெற்றவன், உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இதோ உன்னை நான் அஞ்சாதே, வீறுகோள் திடம்கோள், உன்னை நான் மீட்டு கொண்டேன். நாம தானே சொல்ற, அதான வாக்குறுதி. ஒவ்வொருத்தருக்குமான வாக்குறுதி அதுதான். ஒவ்வொருத்தருக்கும் அதுதான் வாக்குறுதி. அதனால நம்ம எந்த இடத்துலையும் நிறத்தினாலேயோ அல்லது வந்து பணத்தினாலேயோ அல்லது எந்த ஒரு சமுதாய பேதத்தினாலேயோ ஒரு தாழ்மையான மனநிலைக்கு போகவே கூடாது. தாழ்வு மனப்பான்மைக்கு எந்த நேரத்தில் போகிறதுக்கு அவசியமே கிடையாது என்பது விவிலியம் ஆணித்தரமாக சொல்கிறது. ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு அறிவு இருந்தா அவருக்கு பாடல் திறமை இருக்குது, அவருக்கு கணக்கு திறமை இருக்குது, அவருக்கு அறிவியல் திறமை இருக்குது, அவருக்கு செயலூக்கம் கொண்ட திறமை இருக்குது, அவருக்கு சமயோசித்த புத்தகம் இருக்குது. ஏதாவது ஒவ்வொருத்தரும் ஏதாவது கொடுத்துக்கிறாரு. அதை நம்ம பயன்படுத்தணும்னாக்க எங்கேயும் நம்ம தாழ்ந்து போகக்கூடாது. யாருமாக நம்ம தாழ்ந்துள்ள இருப்போம் என்று கிடையாது. நம்ம எவ்வளவு சீக்கிரம் நமக்குள்ள என்ன இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுல தான் வீரமும் வெற்றியும் இருக்குது. அதான் தாவீது கண்டுபிடித்துக் கொண்டார். மிக அழகாக கண்டுபிடித்துக் கொண்டார். அந்த ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். என்னை பெரியவனாக மதித்தார். 2வது, என்னை மற்றவர்கள் முன்பாக பெருமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்னை மற்றவர்கள் முன்பாக பெருமைப்படுத்தி நான் பெரியவன் என்று எனக்கு உணர்த்தி வைத்தார். நான் பெரியவன் என்று மற்றவர்களும் உணரச் செய்தார். அதுவும் ஒரு முக்கியமான காரியம். அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி வருதுங்க. திருத்தூதர் பணி நூல்ல கப்பல் சிதைவு அடைஞ்சிடும், கப்பல் உடைஞ்சு போயிடும். பவுலும் அவரை சார்ந்தவர்களும் நீந்தி போய் மால்டா தீவுல போய் இருப்பாங்க. அப்ப கறி நெருப்பு மூடி இருக்கும், குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு கொஞ்சம் விறகுங்களை பொறுக்கி நெருப்புல போட்டா கொஞ்சம் எரியுமேன்னு சொல்லிட்டு பவுல் போவார். அப்படி பார்த்தா ஒரு கட்டுவரியின் பாம்பு அவர் கையை கடிச்சிடும். அவர் பட்டுவரி கடிச்ச உடனே உதறி விட்டுட்டு அங்க நெருப்புல உதறி விட்டுட்டு அப்படி அமைதியாக உட்காந்துருப்பாரு. சுத்தி இருக்கிற எல்லா மால்டா தீவினரும் மற்ற பயணிகள் நினைச்சாங்க, இவன் கடலுக்கு தப்பினாலும் பாம்புக்கு தப்ப மாட்டான், இவன் கடவுளுக்கு பிரியமான இல்லாதவனால இருக்கிறான், அதனாலதான் பாரு இன்னும் இங்க வந்து பாம்பு கடிச்சு சாப்பிட்றான், செத்து விடுவான்னு பார்த்து இருக்கிறாங்க. அவர் அப்படியே இருப்பதை கண்டு இவர் உண்மையிலேயே கடவுளால் அனுப்பப்பட்ட மனிதன் என்று புரிந்து கொண்டு அவரை வரவேற்று தங்கள் வீடுகளிலே தங்க வைத்து, எவ்வளவு அழகான காட்சி பாருங்க. கடவுள் அந்த அந்த கப்பல் சிதைவு அப்படி உடஞ்சு போய் செதறி போய் வாழ்க்கையை இழந்து போய் அப்படியே நனைஞ்சு போய் வந்து நிக்கிறாரு. பாம்பு கடிக்குது, செத்து இருக்கணும், கடவுள் விட்டாரா? கட்டுவிரியன்னு பைபிள் சொல்லுது, விடல. ஆனா அவங்க கூடயே போய் அந்த இன்றைக்கு மால்டா தீவு முழுவதும் கிறிஸ்துவ தீவாக இருக்கிறது. அத்தனை ஜனங்களும் கிறிஸ்தவர்கள், உலகெங்கும் உள்ள ஏழை மக்களுக்கு உதவுகின்ற நல்ல மனம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை
உங்களை பற்றி மற்றவங்க நல்லா உங்களுடைய திறமையை, உங்களுடைய அறிவை, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை, உங்களுடைய விவேகத்தை மற்றவங்க இன்னும் புரிஞ்சுக்கலன்னா பொறுமை இழக்காதீங்க. நேரம் வரும்போது, காலம் வரும்போது கடவுள் தானாக உங்களை தூக்கி பிடிப்பார், உங்களை உயர்த்தி பிடிப்பார், உங்களை பெருமைப்படுத்துவார், உங்களை கனம் பண்ணுவார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு பதறிய காரியம் சிதறி போகும். அதான் செய்தியாக சொல்கிறேன். கடைசி செய்தியாக யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் ஃபார் எவர். அதாவது ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் ஆசீர்வாதமாகவே இருக்கும், என்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ரொம்ப நல்ல செய்தியாக இருக்கும். அபிரகாமை கடவுள் ஆசீர்வதித்தார். அபிரகாம் இன்றைக்கு 300 இனங்களின் தந்தையாக இருக்கிறார், 300க்கு மேற்பட்ட இனங்களின் தந்தையாக இருக்கிறார். அதே போல கடவுள் மோசேவை ஆசீர்வதித்தார். ஒரு நண்பனோடு பேசுவதை போல மோசே கடவுளோடு பேசினார். அவரை போல் கடவுளோடு பேசியவர் இதுகாரும் யாரும் இல்லை என்று விவிலியம் சொல்கிறது. அதுதான் வலிமையான ஒரு காட்சி. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுக்கிறார், கடைசி வரை கொடுக்கிறார். அது எடுக்கவே மாட்டார். அதனாலதான் திருச்சபையினுடைய அருட்சாதன கொண்டாட்டத்தில் குருத்துவத்தை ஒருவர் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், உறுதி பூசலை ஒருவர் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், ஒருவேளை அவர் அந்த குருத்துவத்தை இழந்தாலோ கிறிஸ்துவ மறையை மறுதளித்தாலோ அந்த முத்திரை அழியப்படாத முத்திரையாகவே இருக்கும் இல்லைங்களா? அது அந்த காட்சி தான் அந்த மனசுக்குள்ள வருது. கடவுள் கொடுத்த கொடையும் பரிசையும் திரும்ப பெற்றுக்கொள்வதே கிடையாது. கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறார், நிறைவாக ஆஸ்வதிக்கிறார், வளமாக ஆஸ்வதிக்கிறார். அதான் நம்ம புரிஞ்சுக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நம் வாழ்வு சிறக்கும். எல்லாத்துக்கும் மேல ஜெபம், அருமையான ஒரு ஜெபம். நீங்க சொன்ன மாதிரி தாவீதினுடைய புகழ் பாடல் 16ஆம் அதிகாரத்திலும் பார்த்தோம், 17ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறோம். 2 இடத்துலையுமே தாவீதுடைய புகழ் பாடல் அவ்வளவு சிறப்பான, மிக நேர்த்தியான, நிறைவான ஒரு புகழ் பாடலாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த புகழ் பாடல் இன்றைக்கு படிக்கும் போதும் கண்களை கலங்க செய்கிறது, நெஞ்சை விம்ம செய்கிறது. அதே போல நம்முடைய ஜெபம் அர்த்தமுள்ளதாக, ஆழமுள்ளதாக இருக்கணும்னு நம்ம நிறைவு செய்வோம். நன்றி தந்தை அவர்களே. இனி இதயங்களை இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேடின் முதல் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 17. தாவீது தம் அரண்மனையில் வாழ்ந்து வரும் நாளில் இறைவாக்கினர் நாத்தானை நோக்கி, இதோ நான் கேதுரு மரத்தாலான அரண்மனையில் வாழ்கிறேன். ஆனால் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையோ திரை கூடாரத்தில் இருக்கிறதே என்றார். அதற்கு நாத்தான் தாவீதை நோக்கி, நீர் விரும்புவதையெல்லாம் செய்யும், ஏனெனில் கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்றார். அன்றிரவு கடவுளின் வாக்கு நாத்தானுக்கு அருளப்பட்டது. என் ஊழியனாகிய தாவீதிடம் சென்று சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் தங்கியிருப்பதற்கான கோவிலை நீ கட்ட வேண்டாம். இஸ்ரவேலரை விடுவித்த நாளிலிருந்து இன்று வரை நான் எந்த கோவிலிலும் தங்கியதில்லை. நான் என்றுமே திருக்கூடாரத்தில் இருந்து ஒரு கூடாரத்தை விட்டு மற்றொரு கூடாரத்துக்கு மாறி வந்துள்ளேன். இஸ்ரேல் மக்கள் அனைவரோடும் நான் பயணம் செய்த நாள்களிலும் அவர்களை வழிநடத்த நான் ஏற்படுத்திய எந்த ஒரு விடுதலை தலைவரிடமும் எனக்கு கேதுரு மரத்தால் ஏன் ஒரு கோவிலை கட்டவில்லை என கேட்டேனா? எனவே நீ என் ஊழியனாகிய தாவீதிடம் சொல்ல வேண்டியதாவது, படைகளின் ஆண்டவராகிய நான் சொல்வது இதுவே, வயல்வெளிகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த உன்னை ஆடுகளை மேய்ப்பதென்று என் மக்கள் இஸ்ரவேலை ஆள்பவனாக மாற்றினேன். நீ சென்றவிடமெல்லாம் உன்னோடிருந்து உன் முன்னிலையில் உன் எதிரிகளை அழித்தேன். உலகின் பெருந்தலைவர்களுக்கு இணையான புகழை உனக்கு அளிப்பேன். என் மக்களாகிய இஸ்ரவேலருக்கு ஓர் இடத்தை தயாரிப்பேன். அங்கே அவர்களை வேர்கொள்ளச் செய்வேன். எனவே அவர்கள் நிலையாய் குடிவாழ்வர். ஒரு காலும் அலைந்து திரியார். முன்பு போல் கொடியோர் கையில் சிறுமையுற மாட்டார். என் மக்களாகிய இஸ்ரவேலர் மேல் நீதி தலைவர்களை நான் ஏற்படுத்திய நாள்களில் இருந்தது போல் சிறுமையுறார். நான் உன் எதிரிகளை பணியச் செய்வேன். மேலும் ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று அறிவிக்கிறேன். உன் வாழ்நாள் முடிந்து உன் மூதாதையரோடு நீ சேர்ந்து கொள்ளும் பொழுது உன் வழித்தோன்றல்களுள் உன் புதல்வர்களுள் ஒருவனை எழுப்பி
அவனது அரசை நிலைநாட்டுவேன். அவன் எனக்கு கோவில் கட்டுவான். அவன் அரியணையை என்றென்றும் நிலை பெறச் செய்வேன். நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன், அவன் எனக்கு மகனாயிருப்பான். உனக்கு முன்னிருந்தவனிடமிருந்து என் பேரன்பை நான் விலக்கிக் கொண்டது போல அவனை விட்டு விலக்கிக் கொள்ள மாட்டேன். மாறாக அவனை என் கோவிலின் மேலும் அரசின் மேலும் தலைவனாக என்றென்றும் நியமிப்பேன். அவன் அரியணை என்றென்றும் நிலைக்கும். இவ்வாக்குகள் அனைத்தையும் இக்காட்சி முழுவதையும் அப்படியே நாத்தான் தாவீதிடம் அறிவித்தார். அப்போது தாவீது அரசர் ஆண்டவர் முன்பாக சென்று அமர்ந்து கூறியது: கடவுளாகிய ஆண்டவரே, என்னை இவ்வளவு உயர்த்தியமைக்கு எனக்கும் என் வீட்டாருக்கும் என்ன அருகதை? ஆயினும் கடவுளே, அதுவும் உமக்கு சிறியதாய் தோன்றிற்று. உம் அடியானுடைய வீட்டுக்கு வரவிருக்கும் பெரும் சிறப்பை பற்றி வெளிப்படுத்தினீரே. கடவுளாகிய ஆண்டவரே, நீர் ஏற்கனவே என்னை பெரியவனாக மதித்து வருகிறீர். நீர் உம் அடியானாகிய என்னை பெருமைப்படுத்தியதற்கு ஈடாக தாவீதாகிய நான் சொல்ல வேறு என்ன உள்ளது? ஏனெனில் நீர் உம் அடியானை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் உம் அடியான் பொருட்டு உம் திருவுளப்படி இத்தகைய மாபெரும் செயல்கள் அனைத்தையும் செய்ததும் அன்றி இத்தகைய மாண்புமிக்க செயல்களை எல்லாம் அறிவித்தீர். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. எங்கள் காதுகளினாலே நாங்கள் கேள்விப்பட்டதின்படி உம்மை தவிர வேறு கடவுளும் இல்லை. உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு இணையான வேறொரு மக்களினம் உலகில் உண்டோ? அவர்கள் உம்முடைய மக்களாயிருக்கவும் நீர் பெரும் புகழ் பெறவும் அவர்களை மீட்கும்படி கடவுளாகிய நீர்தாமே முன் சென்றீர். எகிப்திலிருந்து நீர் மீட்டுக் கொண்ட உமது மக்கள் முன்பாக வேற்றின மக்களை துரத்தும்படி அச்சத்திற்குரிய செயல்களை செய்தீர். உம் மக்களாகிய இஸ்ரவேலர் என்றும் உம் மக்களாக இருக்கச் செய்தீர். ஆண்டவராகிய நீர்தாமே அவர்களுக்கு கடவுளானீர். இப்போதும் ஆண்டவரே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து கூறிய வார்த்தைகளை என்றென்றும் உறுதிப்படுத்தும். நீர் கூறியபடியே செய்தருளும். இஸ்ரவேலின் கடவுளான படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுள் என்று உமது பெயர் மாட்சியுற்று எந்நாளும் நிலை பெற்றிருப்பதாக. உம் அடியானாகிய தாவீதின் வீடும் உமக்கு முன்பாக உறுதி பெற்றிருப்பதாக. என் கடவுளே, நீர் உம் அடியானின் வீட்டை நிலைப்படுத்துவேன் என என் காது கேட்க வெளிப்படுத்தினீரே. எனவே உம் அடியானாகிய நான் உமக்கு முன்பாக வேண்டுதல் செய்ய மனத்துணிவு பெற்றேன். ஆண்டவரே, நீரே கடவுள். இந்த நன்மையை உம் அடியானுக்கு கொடுப்பதாய் கூறியுள்ளீர். இப்போதும் உம் அடியானின் வீடு என்றும் உமக்கு முன்பாக நிலை நிற்கும்படி அதற்கு ஆசி வழங்கினீர். ஏனெனில் ஆண்டவரே, உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சாமுவேல் புத்தகத்திலே சந்திக்கின்றோம். அவர் பெத்செபாவோடு உறவு கொண்டு தவறான வழியில் நடந்து அவருடைய கணவனை கொன்று என்றெல்லாம் பெறுகிறது. தூய்மையான ஒரு செய்திகளை, நலமிக்க செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொடுக்கிறார் என்பது முதல் கருத்தாக அமைகிறது.